இப்போவும் சொல்கிறேன், 2026 ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். 2026 அது அவருடைய கருத்து, அவர் தான் கேட்கணும். அழுத்தமாக சொல்கிறது காரணம்னு அவர் கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்காதனால அவங்க அந்த கருத்தை பதிவு பண்ணிட்டு போவாங்க. வேறு ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. ஏன்னா அவங்க வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி தான் நடத்த வேண்டிய இயக்கத்தை சிறப்பாக நடத்த வேண்டிய எண்ணத்தில் இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஆரம்பித்த கட்சி கூட நாங்கள் போய் சேர்றோம்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு தான் அவலம். எனக்கு அதான் 2026 தேர்தலுக்கு முன்பு என்ன நடக்குதுன்றது தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதை வந்து நான் உடனே பதில் சொல்கிற மாதிரி நிலையில் நான் இல்லை. இன்றைக்கி ஏன்னா நேஷ்னல் இதில் வந்து நான் உறுப்பினராக இருக்கேன் கமிட்டியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற நிகழ்வுகளுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஜெயபாண்டாவை நியமிச்சிருக்காங்க பொறுப்பாளர், தேர்தல் பொறுப்பாளராக. அப்புறம் இங்கே இருக்க நம்ம தலைவர் இருக்காங்க, மாநில தலைவர் நயனா நாகேந்திரன். அவர்களாம் உட்கார்ந்து அமர்ந்து கூட்டணி எப்படி உருவாக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சிந்திப்பது அவங்களுடைய கடமை. அவங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவது எங்களுடைய கடமை. அது சிறப்பாக செய்யலாம் நான் இருந்துகிட்டு இருக்கேன்.